Hello students, welcome to my channel Easy 60. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே bell ஐகானும் click பண்ணிட்டீங்க அப்படினா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிச்சிட்டே இருக்கும். நீங்க டெய்லி நியூ வீடியோஸை செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன் அப்படினா இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தேவைப்படுற ரொம்ப பேசிக்கான சம்ஸ் வந்து நான் போட போறேன். ஓகேங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படினா 1/2 + √3. இங்க கீழே வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர் இருக்கு. எப்பவுமே டினாமினேட்டர்ல ஒரு இர்ரேஷனல் நம்பர் இருக்க கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ரேஷனலைஸ் பண்ணணும். அதாவது ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் அப்படின்னு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போக போக ரேஷனலைஸ் பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வராது. இது வந்து உங்களுக்கு எப்படி வந்துடும் அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸாக உள்ள வந்து இன்க்ளூட் ஆகிடும். அப்போ இது வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஒரு இர்ரேஷனல் நம்பர் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடாது, அப்போ அதை நம்ம ரேஷனலா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே அதை புரிஞ்சுட்டு போடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 + √3 இருக்கு. இதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் எடுக்கணும். Conjugate of the denominator. Conjugate is nothing but changing into opposite sign. That is, here you have 2 + √3. Then you can multiply by 2 - √3 and divide by 2 - √3. இப்போ நம்ம நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். Since here you have 1 is 1 into 2 - √3. அது அப்படியே 2 - √3 எழுதிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கேயும் ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்கா, அதே போல் செகண்ட் டேர்ம் √3 இருக்குது, இங்கேயும் செகண்ட் டேர்ம் √3 இருக்குது. பட் என்ன டிஃபர் ஆகுதுன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அதாவது இப்போ இங்கே ஏ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியும் பி ஒரே மாதிரியே இருக்குது. பட் ஆனால் சைன் மட்டும் ஒன்று ப்ளஸ்ன்னு இருக்குது, ஒன்று மைனஸ்ன்னு இருக்குது. அப்போது நம்ம இது சின்ன வயசில் ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம். சின்ன வயசுன்னா ரொம்ப சின்ன வயசு இல்லைங்க, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சிருப்போம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b × a - b which is equal to a² - b². இந்த ஃபார்முலா தானங்க எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறப்போ டக்குன்னு ஞாபகம் வராது. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமாக இருக்கணும், செகண்ட் டேர்ம் சேமாக இருக்கணும், சைன் மட்டும் ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸு ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா படி a² அப்படின்ற இடத்துல 2² மைனஸ் b² அப்படின்ற இடத்துல √3². ஸோ யூ கெட் 2 - √3/2² ஃபோர்ஸ் மைனஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் என்னங்க நடக்கும்? இதுவும் உங்களுக்கு பிரச்சனை தானங்க. அதாவது √3 ரூட் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 பவரில் ½ இருக்குன்னு அர்த்தம். இன்டூ ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அப்போ என்ன ஆயிடும்? இந்த 2 கேன்சல் ஆயிட்டு நீங்கள் என்ன எழுதலாம்? சிம்பிளாக 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்படி இல்லையா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுமா? √3 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா என்னங்க ஆகிடும்? இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிளி 3 கிடைக்கும். ஸோ 2 - √3 டிவைடட் பை 1. எப்போவுமே டினாமினேட்டரில் 1 வந்துட்டா அது போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு கீழே இருந்த இர்ரேஷனல் டினாமினேட்டரில் இருந்து எலிமினேட் ஆகிட்டு நியூமரேட்டரில் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் டினாமினேட்டரில் ஒரு இர்ரேஷனல் இருக்கக்கூடாது. இப்போது இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷனில் எலிவேஷன் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு இது வரும், சாப்டர் வரும், ட்ரிக்னோமெட்ரியில் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸு கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்காக உங்களுக்கு 1 மார்க் கட்டாயமாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இந்த சம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஒரு செகண்ட் சம் நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா √5 + √2 த ஹோல் ஸ்கொயர்.
ஸோ இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், ஞாபகம் இருக்கும், ஒரு சில பசங்க ஞாபகம் வச்சுருப்பீங்க. திஸ் இஸ் நத்திங் பட் கம்பேரிட்டிவ்லி இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குன்னா a + b த ஹோல் ஸ்கொயர். ஏன் இந்த ஃபார்முலா கூட நான் கம்பேர் பண்ணுறேன்? இப்போ இங்கே √5 இருக்குது, இங்கே √2 இருக்குது. ரெண்டுமே என்னது, ஆடே பண்ண முடியாது, அதாவது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே போல் தான் இப்போ இங்கே a இருக்குது, இங்கே b இருக்குது. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான நம்பரை ஆடே பண்ண முடியாது, ஆனால் அது வேறு ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்படி என்ன தான் நம்ம இந்த a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a² + 2ab + b². இப்போ நம்மளோட கொஷின் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். √5 + √2 த whole square, which gives you √5² + 2 into a வந்து √5, b வந்துட்டு √2 plus b² வந்துட்டு √2². ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ரூட் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரூட்டையும் ஸ்கொயரும் கட் பண்ணிட்டு 5 + 2 √5 into √2. இங்கேயும் நான் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன். இப்போது 5ன்றது வேறு நம்பர், இங்கே 2ன்றது வேறு நம்பர், இதுக்குள்ள ஸ்கொயர் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம √5ஐயும் √2வையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் √5 into √2 உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா √10. ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல √5 இங்கேயுமே √5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. √5 into √5 அது என்ன ஆகிடும், √5 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு √5 த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் என்ன ஆகும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் 5 வந்துடும். ஆனால் இது டிஃப்ரெண்ட் நம்பர், ஆனால் ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றப்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஜஸ்ட்டு மல்டிப்ளை மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா √2² இருக்குது, இங்கேயுமே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 + 2 7 ஆகிடும். ஏன் அதை ஆட் பண்ணலாம், அது ரூட்லலாம் இல்லை, அது நார்மலான ஒரு கான்ஸ்டன்ட்டு. நார்மலாக ஒரு கான்ஸ்டன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு சைன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மைனஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்குன்றனால ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் 2√10. இப்போது இதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ண முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே 2√10 அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர், இது வந்து ஒரு ஹோல் நம்பர். எப்போவுமே ஒரு ஹோல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் இதுதான், இதோட அந்த சம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா √5 - √2 into √5 + √2. நான் சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் ஒழுங்காக லிசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் சம் கண்டிப்பாக புரியும். ஏன்னா அந்த சம்மில் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரே மாதிரியே இருக்குது, செகண்ட் டேர்ம் ஒரே மாதிரியே இருக்குது, சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு டிஃபர் ஆகுது. ஸோ நான் அந்த சம்மில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன், a + b into a - b which is a² - b². அப்போது இந்த கொஷனுக்கு நான் அப்ளை பண்ணுறப்போ இந்த பிளேஸ் ஆஃப் a எனக்கு √5 இருக்குது, அதை ஸ்கொயரில் போட்டுட்டு இந்த பிளேஸ் ஆஃப் b √2 இருக்குது, அதை ஸ்கொயரில் போட்டுட்டா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு ஐ கெட் 5 - 2. இப்போ 5 - 2 சாதா ஹோல் நம்பர், அதில் எந்த இர்ரேஷனல் நம்பரும் கிடையாது. அப்போ 5 - 2 3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தேர்ட் சம்மோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்த ஃபோர்த் சம் என்ன அப்படின்னா √3 - 2 ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த செகண்ட் சம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போ செகண்ட் சம்மில் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், ரெண்டுத்தையுமே சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அது ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, a - b த whole square. a - b the whole square is equal to a² - 2ab plus
பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் 2ab வருது. நம்ம பார்த்த செகண்ட் சம்மில் ப்ளஸ் இருந்ததால் இங்கே ப்ளஸ் 2ab வந்திருக்கு. ஓகேவா? இந்த வீடியோவோட எண்டில் நான் யூஸ் பண்ண எல்லா ஃபார்முலாஸும் மறுபடியும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏவோட இடத்துல √3 இருக்குது, √3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ வந்து √3, பி வந்துட்டு 2, அதுக்கப்புறமா பி ஸ்கொயர் வந்துட்டு 2 ஸ்கொயர். ஸோ √3 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 3 ஆகிடும். மைனஸ் 2 2s are 4, 4 into √3, 4√3 plus 2 square 4. இங்கே பார்த்தீங்கன்னா 3 plus 4 7 ஆகும். மைனஸ் 4√3. இதுவுமே இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஹோல் நம்பரு ஒரு இர்ரேஷனலு சேர்ந்து வந்துருச்சு. அதனால் இந்த சம் இதோட ஸ்டாப் ஆகிடும். இப்போ 5th சம் பார்த்தீங்க அப்படின்னா 5/√3 மைனஸ் √5. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்மு மாதிரியே டினாமினேட்டரில் ஒரு இர்ரேஷனல் நம்பர் வந்திருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் சம்மில் ஒரே ஒரு இர்ரேஷனல் தான் நான் வச்சுருந்தேன். இங்கே செகண்ட் சம்மில் நம்மளுக்கு 2 இர்ரேஷனல் இருக்குது. ஸோ இப்போ இந்த சம்மு கொஞ்சம் ஸ்லைட்டாக கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் போல் டினாமினேட்டரில் இர்ரேஷனல் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? காஞ்சுகேட் எடுக்கணும். ஸோ காஞ்சுகேட் வந்துட்டு √3 + √5. ஸோ இது என்ன ஆகிடும்? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 into √3, 5√3 + 5 into √5, 5√5. கீழே பார்த்தீங்கன்னா a + b into a - b மாதிரி இருக்குது. அதனால் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 5√3 + 5√5 டிவைடட் பை √3யும் √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும்? 3 - 5 இருக்கும். ஸோ 5√3 + 5√5 டிவைடட் பை -2. எப்போவுமே நம்மளுக்கு டினாமினேட்டரில் மைனஸ் சைன் இருந்தது அப்படின்னா அது நம்ம நியூமரேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகிடுது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எந்த இர்ரேஷனல் நம்பரும் நம்மளோட டினாமினேட்டரில் கிடையாது. அடுத்தது அகெயின் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இப்போ நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போக போக அப்படிலாம் அவங்க வந்து என்ன கேட்க மாட்டாங்கன்னா, நீங்கள் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி போடுங்க அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போது இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஏன் வந்து இதை கியூபிக் ஈக்குவேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, டிகிரி இதோட ஹையஸ்ட் பவர் எது இருக்குது? 3 இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ உங்களோட ஹையஸ்ட் பவர் வந்து 3. அந்த 3யை வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். இப்போ இது கியூபிக் ஈக்குவேஷனில் கொடுத்துட்டாங்கப்பா, சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வெறும் சால்வ் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு கொஷினாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்து சிந்தட்டிக் டிவிஷன். இது கண்டிப்பாக எல்லா பசங்களும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துலையுமே சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. 1-2 மெத்தட்ஸ் கிடையாது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் இப்போ சொல்லித்தரது ஒரு மெத்தட் சிந்தட்டிக் டிவிஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிந்தட்டிக் டிவிஷனில் வந்து இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கரெக்டாக? இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள் அப்படின்னா, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போது சப்போஸ்
இது ஃபஸ்ட்டு டேர்ம்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்டர்னேட்டாக கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அடுத்தது இது விட்டுருங்க, ஏன்னா நான் ஆல்டர்னேட்டுன்னு சொன்னேன். அப்போது இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 32. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 33 வருது. இப்போ அடுத்ததுக்கு போங்க. இப்போ 1ம் 3யும் நீங்கள் ஆட் பண்ணிங்கல்ல, இப்போ 2ம் 4ம் ஆட் பண்ணுங்கள். 2 வந்து என்னது? 13. 4 வந்து என்னது? 20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 33 வருது. சூப்பர். இப்போது இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணுறப்போ சேமாக வந்துருச்சு. அதாவது ஆல்டர்னேட் டேர்ம்ஸு நம்ம ஆட் பண்ணுறப்போ சேமாக வந்துருச்சு அப்படின்னா x+1 இஸ் எ ஃபேக்டர். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த x+1ஆல் இந்த ஃபேக்ட் இதை வந்து நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு டைரெக்டாக சூப்பராக ஆன்சர் கிடச்சிரும். டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கரெக்டாக இதோட பவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3, 2, 1, 0. சப்போஸ் இங்கே ஒரு x² டேர்ம் இல்லைப்பா, என்ன பண்ணுறது? அந்த இடத்துல நம்ம 0x² அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். கரெக்டாக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது ஒரு டேர்ம் மிஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா தான் சம் கரெக்டாக வரும். இப்போது வெறும் கோஎஃபிஷியன்ஸை மட்டும் நான் காப்பி பண்ண போகிறேன். இதோட கோஎஃபிஷியன்ட் 1 சைனோட சேர்த்து, இதோட கோஎஃபிஷியன்ட் 13, இதோட கோஎஃபிஷியன்ட் 32, இதோட கோஎஃபிஷியன்ட் 20. தேங்க் காட் எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அதனால் ப்ளஸ்ன்றனால சைனே போடலைனாலும் தெரிஞ்சிக்கலாம் அது ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், x+1 தான் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ x+1 ஃபேக்டர்னா எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ என்னது? இப்போ x+1 நீங்கள் 0ன்னு போட்டிங்கன்னா x = என்ன ஆகிடும்? -1ன்னு வந்துடும். அப்போது நம்ம இங்கே -1 வச்சு டிவைட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இப்போது ஸ்டார்டிங்கில் எப்போவுமே 0 போட்டுருங்க. 0 போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இதை ஆட் பண்ணணும். 1 + 0 எவ்வளோ? 1. இப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 × 1 -1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 13 - 1 12. இப்போ மறுபடியும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 × 12 -12. அகெயின் ஆடிங். 32 - 12 gives you 20. -1 × 20 -20 which is 0. ஸோ இப்போது இது என்னது? உங்களோட ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துருச்சு. இதுதான் என்னது? உங்களோட கோஷன்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் நம்மளுக்கு கட் ஆயிடுச்சு. ஏன்னா ரிமைண்டர் 0 வந்துருச்சு அப்படின்னா ஒரு டேர்ம் கட் ஆயிடுச்சு. தட் இஸ் நம்மளுக்கு கொஷினில் கொடுத்த இந்த கியூபிக் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும்? பவர் 2 ஈக்குவேஷன், தட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னது? ஒரு x² டேர்ம், ஒரு எக்ஸ் டேர்ம், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா அந்த ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 2ஆக இருக்கணும். இப்போது இது 1 அப்படின்னா x² போட்டுக்கோங்க. இதுதான் உங்களோட எக்ஸ் டேர்ம், அதனால் 12xன்னு போட்டுக்கோங்க. இதுதான் உங்களோட கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ கான்ஸ்டன்ட்டை வந்து நீங்கள் +20 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? எப்போவுமே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போகிறோம். 1 × 20 என்ன ஆகும்? 20. 20ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இல்லை 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 1 20s are 2 10s are 3ல வராது. 4 tables. 4 5s are 5 4s are திரும்ப எழுத வேண்டாம். அதுக்கப்புறமா 6 tables வராது, 7 வராது, 8 வராது, 9 வராது, 10 வரும். அதை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் நம்மளுக்கு என்ன வேணும்? வேல்யூ 12ன்னு வேணும். இந்த 12 கூட செட் ஆகிற பேர் எதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ 120 இதை ஆட் பண்ணாலும் 12 வராது, சப்ட்ராக்ட் பண்ணாலும் 12 வராது. அப்போது இந்த பேர் செட் ஆகலை. அடுத்த பேருக்கு போங்க.
2 10s are. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு +12 வருது. ஸோ இதை சம் பண்ணுறப்போ +12 வருது, இதை ப்ராடக்ட் பண்ணுறப்போ +20 வருது. அப்போது இதுதான் நம்மளோட கரெக்டான பேர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 12xஐ மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். தட் இஸ் x² + 2x + 10x + 20 = 0. இப்போ இந்த பேர் எழுதுகிறப்ப கூட நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது டிவிசிபிலிட்டியில் இருக்கா. இப்போ பார்த்தீங்களா 10 இருக்குது 20 இருக்குது. இப்போ இது ரெண்டுமே 10 டேபிள்ஸில் வரும். சப்போஸ் நீங்கள் மாற்றி எழுதிட்டீங்க, இங்கே 10 எழுதுறீங்க, இங்கே 2 எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட பிரச்சனை கிடையாது. 2ம் 20யும் அகெயின் 2 டேபிள்ஸில் வரும். ஸோ நீங்கள் எழுதுகிறப்போ அது ரெண்டுமே ஒரே டேபிள்ஸில் வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா? அது நீங்கள் ஃபஸ்ட்டே அது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கா, ஓகே ஃபைன். இப்போ இது ரெண்டுமே பேர் பண்ணுங்கள், இது ரெண்டும் பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்துலேயும் காமன் என்ன காமனாக எடுக்கலாம், வேரியபிள் மட்டும்தான் காமனாக எடுக்க முடியும். எக்ஸு காமன் எடுத்தோம்னா x + 2. இது ரெண்டுத்தில் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். எப்போவுமே இங்கே என்ன சைன் இருக்கோ அதே சைன் தான் நீங்கள் போடணும். +10 அப்போ என்னாகும், x + 2. இப்போ x + 2 அகெயின் நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், x + 10 கிடைக்கும். அப்போ அவங்க கேட்ட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, x + 1 கிடச்சிது. ஸோ x + 1. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, x + 2 × x + 10. எப்போவுமே ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டிப்பாக 3 ஃபேக்டர் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக 3 ஃபேக்டருமே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன், இது பேசிக்ஸில் தான் நிறைய பசங்களுக்கு ரொம்ப மேக்ஸ் லூஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் யோசிச்சு பேசிக்ஸ்க்காக அப்படின்னு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது பேசிக்ஸில் டவுட் இருக்குது, அதை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எது டீச் பண்ணணுமோ அதை நான் சொல்கிறேன். Okay, best wishes students, do well.